வெல்கம் பேக் டு சிஎஸ் நாலேஜ் ஓப்பனர். திஸ் இஸ் இலக்கியா பாஸ்கரன். இந்த செஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் 11th ஸ்டாண்டர்டுக்கான பப்ளிக் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த அகடமிக் இயர்க்கானது கம்மிங் மார்ச் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய போர்டு எக்ஸாம்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேட்டரி ஒர்க்ஸ் எல்லாமே நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஸோ நம்மளோட சைட்லேருந்து நம்மளோட சப்ஜெக்ட்கான வழக்கம் போல் நம்ம எவ்ரி இயர் வந்து நம்ம கொடுத்துட்டே இருக்கிறோம், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அதுக்கு பேஸ் பண்ணி வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து நம்மளுடைய பப்ளிக் எக்ஸாம்ஸில் வரும். மினிமம் வந்து 40 to 55 மார்க்ஸ் வந்து நம்மளுடைய போர்டு எக்ஸாம்ஸ் இது வரைக்கும் இத்தனை அகடமிக் இயரில் நம்ம கொடுத்தது எல்லாமே வந்துட்டு இருந்துச்சு பாஸ்ட் 5 இயர்ஸாக. ஸோ இந்த இயரும் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இந்த கொஷின்ஸ் நீங்கள் படிக்கிறதால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீசனபிளான ஒரு மார்க் வரும். ஒரு ஆவரேஜாக ஒரு நல்ல ஆவரேஜாக ஒரு குட் ஸ்கோர் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த கொஷின்ஸ் மட்டும் படித்தா ஒரு 45 to 55 40 to 55 பேஸ்ட் அப்போ அந்த கொஷின் பேப்பர் நமக்கு வந்து கிடைக்கும். இதை மட்டும் படித்தா நமக்கு சென்டம் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம்தான். ஓகேங்களா? இதிலேருந்து நிறைய கொஷின்ஸ் நமக்கு கிடச்சிதுன்னா அபோவ் 80 85 அந்த மாதிரி மார்க்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் மினிமம் மார்க்ஸ்க்கும் நமக்கு வந்து ஒரு 70 to 85 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இது இருக்குது. நீங்கள் சென்டம் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக புக் பேக் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து கோத்ரூ பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 11th சிஎஸ்க்கான கொஷின் பேங்க் இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் கொஷின்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக வந்து ஒரு 37 கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின் பேப்பர்ஸ், ரிவிஷன் எக்ஸாம் கொஷின் பேப்பர்ஸ் சொல்லிட்டு நிறைய கொஷின் பேப்பர்ஸ் அனலைஸ் பண்ணி தான் கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா? போர்டு எக்ஸாம் கொஷின் பேப்பர்ஸ், ரிவிஷன் எக்ஸாம் கொஷின் பேப்பர், மாடல் போர்டு எக்ஸாம் கொஷின் பேப்பர்ஸ், பிடிஏ கொஷின் பேப்பர்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து எதெல்லாம் ரொம்ப ரிப்பீட்டடாக இருக்குது அப்படின்றத பார்த்து தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதுலேருந்து கொஷின்ஸ் வந்து நமக்கு வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் 3 மார்க்ஸ் கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 29 கொஷின்ஸ் வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இதுலேயும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லா கொஷின் பேப்பர்ஸும் நம்ம அனலைஸ் பண்ணி தான் கொடுத்துருக்குறோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெரி 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 ரிப்பீட்டட் கொஷின்ஸ். ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக போர்டு எக்ஸாம்ஸ்க்குலேருந்து கொஷின்ஸ் எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நமக்கு வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸ் நிறைய கொஷின்ஸ் நமக்கு இருக்குது. இருந்தாலும் அதில் வந்து ரொம்ப கட் ஷார்ட் பண்ணி ஒரு 16 கொஷின்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். நீங்கள் லக்கியாக இருந்தீங்கன்னா மினிமம் ஒரு 3 கொஷின்ஸ் வந்து நீங்கள் வந்து 5 out of 3 வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக எழுதிடலாம். ஸோ இது வந்து ரொம்ப நான் மினிமமாக தான் படிப்பேன், என்னால் ரொம்ப நிறைய படிக்க முடியாது, ரொம்ப ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் நான், இல்லை ஸ்லோ லேர்னர் தான் நான், ஓகேங்களா, லேட் ப்ளூமர்ஸ் நான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ இந்த மாதிரியான இருக்கிற 5 மார்க்ஸ் கொஷின்ஸை எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் ஃபுல்லாக தரவாக படிக்க முடிஞ்சால் படிச்சுக்கோங்க. அப்படி இல்லை எனக்கு இதை படிக்கிறதுக்குமே கஷ்டமாக இருக்குது அப்படின்னிங்கன்னா இதுலேயுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெஃபினேஷன்ஸ், சப் டாபிக்ஸ், ஒவ்வொரு டாப்பிக்கில் ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் அப்படி சொல்லி நம்ம மினிமம் மெட்டீரியல்ஸ்லாம் கொடுத்துருப்போம். அந்த மினிமம் மெட்டீரியல்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும், கோத்ரூ பண்ணியிருக்கணும். இது எல்லாமே வந்து நம்மளுடைய csKnowledgeOpener.com அப்படின்ற வெப்சைட்டில் இருக்குது. ஓகேங்களா? 11th சிஎஸ்க்கான ஸ்டடி மெட்டீரியல், 11th சிஏக்கான ஸ்டடி மெட்டீரியல், ஃபுல் மெட்டீரியல் இருக்குது, ப்ளஸ் மினிமம் மெட்டீரியலும் இருக்குது. அதே மாதிரி தமிழ் மீடியம் மெட்டீரியல்ஸும் இருக்குது. ஸோ என்னால் வந்து ஃபுல் மெட்டீரியல் ஃபுல் ஃப்ளஜ் எனக்கு 5 out of 5 ஒரு 5 மார்க் கொஷின்ஸ்க்கு எனக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் ஸ்டடி மெட்டீரியல்ஸை படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம அதுலேயுமே வந்து உங்களுக்கு மற்ற மெட்டீரியல்ஸ் மற்ற கைட்ஸ் கம்பேர் பண்ணுறப்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். எதெல்லாம் வேலிட் பாயிண்ட்ஸ், எந்தெந்த பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்தானா நமக்கு மார்க் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அந்த வேலிட் பாயிண்ட்ஸ் நம்ம வந்து 5 மார்க்ஸ்க்கு கொடுத்துருப்போம். இதுவே எனக்கு நான் வந்து ஸ்லோ லேர்னர்ஸ்க்கான சில மெட்டீரியல்ஸ் இருக்குது, என்னால் அவ்வளோ படிக்க முடியாது, அவ்வளோ என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியாது, எனக்கு கீ பாயிண்ட்ஸ் மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கு மினிமம் மெட்டீரியல்ஸ் கண்டிப்பாக இருக்குது. அந்த மினிமம் மெட்டீரியல்ஸை பார்த்து அதில் கொடுத்துருக்கிற பாயிண்ட்ஸ் எதுவுமே விடுபடாமல் கரெக்டாக நீங்கள் எழுதுனீங்கன்னா மினிமம் உங்களுக்கு வந்து 3 மார்க்ஸ் ஆகுது கண்டிப்பாக பேஸ்ட் ஆன் த கரெக்ஷன் எப்படி பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு வந்து மார்க் கிடைக்கும். மினிமம் 2 to 3 மார்க்ஸ் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. எதுவுமே எழுதாததுக்கு இந்த மாதிரி கொஷின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து கிரேஸ் மார்க்ஸ் ஆகுது கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய 11th சிஎஸ்க்கான வெரி 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 இம்பார்ட்டன்ஸ் 5 மார்க் கொஷின்ஸ். ஸோ இந்த 16 கொஷின்ஸ் அட்டன் பண்ணால் மினிமம் 2 to 3 கொஷின்ஸ் கண்டிப்பாக நம்ம பப்ளிக் எக்ஸாமில் அட்டன் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய 11th சிஎஸ்க்கான போர்டு எக்ஸாம் கொஷின்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்படின்றத கொஷின் பேங்க் அப்படின்றத நம்ம இங்கே பப்ளிஷ் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 11th சிஏக்கான கொஷின் நம்ம வந்து இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா
இதுலேயும் 37 கொஷின்ஸ் தான் இருக்குது. ஸோ இது உங்களுக்கே தெரியும், சிஎஸ்க்கும் சிஏக்கும் ரொம்ப வேரியேஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு 5 சாப்டர்ஸ் ஒன்றா தான் இருக்கும், அது மாதிரி லாஸ்ட் சாப்டர்ஸ்லாம் வந்து ஒன்றா தான் இருக்கும். ஸோ அந்த கொஷின்ஸ்லாம் வந்து சேமாக தான் இருக்கும். மேக்ஸிமம் உங்களுக்கு எய்தராக சாய்ஸ் தான். இதில் இந்த கொஷின் ஃபஸ்ட்டு சாப்டரில் கேட்டாங்கன்னா உங்களுக்கு சிஎஸ்சில் வேறு கொஷின், அதே ஃபஸ்ட்டு 5 சாப்டரில் அதுக்கு ஆப்போசிட்டாக இன்னொரு கொஷின் இருக்கும் இல்லையா. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் இதில் கேட்டாங்கன்னா அதில் காம்போனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து 2 சிஎஸ் அண்ட் சிஏக்கும் வேறுபாடுகள் இருக்கும், டிஃப்ரென்சஸ் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக 37 கொஷின்ஸ் 2 மார்க்ஸ் இருக்குது. இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ். இதையுமே வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் எக்ஸாம் கொஷின்ஸ் அனலைஸ் பண்ணி தான் நம்ம இங்கே கொடுத்துருக்குறோம். ஸோ அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் 3 மார்க்ஸ் கொஷின்ஸ், இதில் வந்து பார்த்திங்கன்னா 24 3 மார்க்ஸ் கொஷின்ஸ் இருக்குது. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக ஒரு 25 மார்க்ஸ் கொஷின்ஸ் இருக்குது. ஏன்னா இதில் வந்து கம்பேரிட்டிவ்லி உங்களுக்கு வந்து இதில் கொஞ்சம் லெசன்ஸ், நம்பர் ஆஃப் லெசன்ஸ் அண்ட் கண்டென்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதால நம்மளால் இவ்வளோ தான் கட் ஷார்ட் பண்ணி கம்மி பண்ணி கொடுக்க முடியும். ஸோ அதே மாதிரி இந்த 20 கொஷின்ஸ் நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக 2 to 3 கொஷின்ஸ் வந்து 5 மார்க்ஸ் நம்ம அட்டன் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த சிஏவுக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மினிமம் மெட்டீரியல் இங்கிலீஷ் மீடியமுக்கு கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்பேர் பண்ணுறப்ப கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் கொஞ்சம் கண்டென்ட் வந்து வாஸ்ட்டாக இருக்கும். இருந்தாலும் நம்ம வந்து மினிமமாக எவ்வளோ தூரம் கட் ஷார்ட் பண்ணி கொடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் கொடுத்துருக்கோம். எங்களுக்குமே எடுக்கிறப்பே தெரியும், சிஎஸ்க்கும் சிஏக்கும் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும். அது சிஏ பசங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் கண்டென்ட்டு. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கன்சிடர் பண்ணி தான் வந்து மினிமம் மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அந்த மினிமம் மெட்டீரியல் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. மினிமம் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து நம்மளால் படிக்க முடியும். ஸோ அதுவே தேவையான பாயிண்ட்ஸ் எல்லாமே அதுலேயுமே கவர் ஆகிருக்கும். ஸோ அதை நம்ம கொடுத்துருக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் இப்போ கொடுத்துருக்கீங்க மேடம், இந்த கொஷின் பேப்பர் நான் அட்டன் பண்ணால் நான் ஃபுல்லாக படிச்சுனா என்னால் கம்பல்சரி கொஷின்ஸில் அட்டன் பண்ண முடியுமான்னு கேட்டால் கிடையாது. ஸோ கம்பல்சரி கொஷின்ஸ்க்கு இன்னும் நிறைய கொஷின்ஸ் இருக்குது. அதை நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நம்ம பப்ளிஷ் பண்ண போகிறோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி கொஷினுக்கான ப்ரோக்ராமிங் கொஷின்ஸ் என்னென்னலாம் ரிப்பீட்டட் ப்ரோக்ராமிங் கொஷின்ஸ் இருக்குது, எதெல்லாமெல்லாம் கேட்கலாம், வேறு என்னென்ன கொஷின்ஸில் கம்பல்சரி கொஷின்ஸில் கேட்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு தனி டாக்குமெண்ட் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுவோம். அதே மாதிரி நீங்கள் கேட்கலாம், ஏன் மேடம் நீங்கள் 12th and 11th இங்கிலீஷ் மீடியம் மட்டும் அப்லோட் பண்ணியிருக்கீங்க, இன்னும் தமிழ் மீடியம் வந்து அப்லோட் பண்ணலை அப்படின்ற மாதிரி கொரீஸ் எல்லாம் வரும், கொஷின்ஸ்லாம் கேட்பீங்க. 1 by 1 பண்ணிகிட்டே இருக்கிறோம். எங்களால் ஃபுல் ஃப்ளெட்ஜ் அப்போ லாஸ்ட் இயர் அந்த மாதிரி குவார்ட்டர்லி எக்ஸாம், காஃபிலி எக்ஸாம்ஸ்லாம் எங்களால் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து கொடுக்க முடியல. பிகாஸ் ஆஃப் ஹெவி ஒர்க் லோடு. எங்களுக்கு 2 பேருக்குமே வந்துட்டு சாருக்கும் சரி எனக்கும் சரி ரொம்ப ஒர்க் லோடு ஹெவியாக இருக்கிறதால லாஸ்ட் மினிட்ல பசங்க வந்து ரொம்ப சஃபர் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு இதில் தான் வந்து நாங்கள் இதை பண்ணியிருக்கோம். இது வந்து உங்களுக்கு முழுக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நம்புகிறோம். இந்த கொஷின்ஸ் உங்களால் இது வரைக்கும் நான் படிக்கவே இல்லை, இதுக்கப்புறம் தான் நான் படிக்க போகிறேன் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த கொஷின்ஸை நீங்கள் நல்லா தெளிவாக படிச்சுட்டு போனாலே உங்களால் ஒரு ரீசனபிளான ஒரு நல்ல ஸ்கோர், ஆவரேஜான ஒரு ஸ்கோர் வந்து எடுக்க முடியும். இது எல்லாமே நல்லா படிங்க. உங்களோட போர்டு எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் ஆகுங்க. ஆல் த வெரி பெஸ்ட். டேக் கேர்.